அவேர்னஸை தாண்டி ஓவர் இன்ஃபர்மேஷன் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ நிறைய பேர் தவறான விஷயங்களை பார்ப்பாங்க. இதுக்கான காரணம் பார்த்தோன்னா இதில் இந்த ஃபீல்டில் அசச்சு இந்த தோல் மருத்துவத்தில் எக்கச்சக்கமான போலி டாக்டர்கள் இருக்கிறாங்க. அதாவது எம்பிபிஎஸ் மட்டும் படிச்சுட்டு தோல் மருத்துவ நிபுணர்னு போட்டாலே போலின்னு இருக்கும்போது +2 முடிச்சுட்டு 2 வாரம் கோர்ஸ் முடிச்சுட்டு நான்லாம் ஸ்கின் டாக்டர்னு சொல்லி தெரியுறவங்க ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஃபீல்டில் இந்த ரோட்டில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸ்கின் எக்கச்சக்கமானது இருக்கும். உள்ளே பார்த்தா கண்டிப்பாக ஸ்கின் டாக்டர் இருக்க மாட்டாங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்க கொடுக்குற மிஸ்இன்ஃபர்மேஷனால் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு வர்றாங்க. நல்லா இருந்த மூஞ்சை கெடுத்துட்டு வர்றாங்க. ஸோ இது நடக்க தான் செய்யுது. இது போக முன்னாடி பார்த்தோன்னா ஃபேஷியல்னு ஒன்று போயிட்டு இருக்கும் பார்லர்ஸில். அதுவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கிட்டு வரும், கிட்டில் இருக்க எல்லாத்தையும் போடுவாங்க, போட்டுட்டு நல்லா இருந்த ஸ்கின்ல ப்ராப்ளம் உருவாக்கிட்டு வருவாங்க. அது பண்ணாமல் இருந்தால் கூட நல்லா இருக்கும் சார், பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் பிரச்சனை ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர் மிஸ்இன்ஃபர்மேஷன். அதுபோக இப்போ பார்த்தீங்கன்னா நியாசினமைட் சீரம், அந்த சீரம், ரெட்டினால் சீரம், 7 சீரம், 8 ஸ்டெப் ஸ்கின் ரொட்டீன் இப்படின்னு விளம்பரம் பார்த்து ஒன்றொன்னா வாங்கி எதோட மிக்ஸ் ஆகும்னு தெரியாமல் போட்டு மூஞ்சி எரிச்சிட்டு வரவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கவனித்து பார்த்தோம்னா இப்போ நீங்கள் ஒரு பிரியாணி செய்யணும்னா எதுக்கடுத்து எது பண்ணணும்னு முறை இருக்குது. அது மாஸ்டர் தான் செய்ய முடியும். அது மாதிரி தான் ஸ்கின் கேர்லேயும் என்ன ப்ராடக்ட் எதோட மிக்ஸ் ஆனால் பிரச்சனை கிடையாது அப்படின்றது இருக்குது. நீங்கள் ரேண்டமாக ஒரு 4 அட்லீஸ்ட் ஒரு ரெசிபியை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் 4 பேரோட ரெசிபி எடுத்து கலந்து ஒரு ரெசிபி போட்டோன்னா மூஞ்சில் வந்து பிரச்சனை வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ சரி நீங்கள் ஒரு ஆள் ரெசிபி ஃபாலோ பண்ணுறதுன்னா அது யாராக இருக்கலாம்னா உங்கள் ஸ்கின்னை பார்த்து ஸ்கின் டாக்டர் அதை சொல்கிற ரெசிபி மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேற யாருக்கோ கொடுத்த ரெசிபி எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற அரிசியோ மட்டனோ அதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ பிரியாணி எப்படி வராது.